Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நம்ம ஒரு சைடாக கொண்டு வந்துப்போம். சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எனக்கு ஹையர் டேர்மில் இருக்கிறது எக்ஸ் கியூப், அது நெகட்டிவ்ல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம்? த்ரூ அவுட் நம்ம வந்து நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப இது வந்துட்டு எக்ஸ் கியூபாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறது, இது வந்துட்டு ஒரு டவுட்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு இங்கே வந்து 12 இருக்கு. இந்த 12 தான் இப்போ வந்து நம்மளோட ஹோப் கிவரே இந்த 12. இந்த 12 இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 12க்கு எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 11 இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் தான் 12க்கு. ஆனால் இதில் வர மாதிரி 1 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படி வரல. ஏன்னா 1 ஓகே ஆப்வியஸ் ஸ்கொயர் சொல்லிக்கலாம், கியூப் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும். ஆனால் 11 வந்துட்டு எதுவுமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 2 + 10 இதுவும் ஒரு மாதிரி கேட்டால் ரெண்டுமே நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 3 + 9 இதுவுமே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 4 + 8 இந்த டேர்மில் நம்ம வந்து யோசிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரும் 7 + 5 6 + 6 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 + 8ங்கிறது இந்த டேர்மோட கொஞ்சம் ஒத்து போகிறதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 4 வந்துட்டு 2 ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் 8 வந்துட்டு 2 கியூப்னு எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுவும் இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பரவாயில்ல. இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூப் இருந்தாலும் நம்ம கிளப் பண்ணுறதுக்கு, அதாச்சும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை தான் நம்ம வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எழுதியிருக்கோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து அப்படியே இப்போ நம்ம எழுத போகிறோம் 2 கியூப் ப்ளஸ் 2 ஸ்கொயர் equals to 0 my dear students. இப்போ என்ன பண்றோம், x cube plus 2 cube இது மாதிரி நம்ம place change பண்ணி எழுதிக்கிறோம் my dear students. x cube plus 2 cube next here minus x square plus 2 square my dear students. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து நான் மைனஸை காமனாக வெளியே எடுத்துறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம்ஸ் கியூப்லாம் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி குறைச்சலை கொடுக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் மைனஸ் அப்படி எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. உங்களுக்கு வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் தெரியும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி இன்டூ a plus b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 x plus 2 my dear students. Okay my dear students, x minus 2 into x plus 2 இதுதான் வந்துட்டு நமக்கு இதுல இருந்து கிடைக்கிற வேல்யூஸ் my dear students.
இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ வந்துட்டு காமனாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் டூவை காமனாக வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூவை நான் வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் உள்ளார இருக்கிறது என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க இப்போ சொல்யூஷன். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் minus 2x minus 3x my dear students plus 6 is equals to 0. Okay my dear students, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் சொல்யூஷன் சால்வ் பண்ண போறோம் my dear students. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா x plus 2 நம்ம ஃபைனலா கண்டுபிடிச்ச வேல்யூ my dear students, x square think minus 3x plus 6 minus 3x plus 6 equals to 0 my dear students. இப்போ நமக்கு வந்து x plus 2 x square minus 3x plus 6 ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் my dear students, x plus 2 is equals to 0. அதாவது x is equals to minus 2. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் my dear students. ஏன் எப்படி சார் இது சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 12 வந்துடும் my dear students. இப்போ minus to the whole square என்ன my dear students, 4. அடுத்து minus to the whole cube, அப்போ என்ன my dear students வரும், minus 8. So 4 plus 8 is equals to 12. Okay my dear students, 4 plus 8 ஓட வேல்யூ வந்துட்டு அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக 12 வந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு my dear students. இப்போ நெக்ஸ்ட் திங், இந்த வேல்யூ இருக்கு பாருங்க my dear students, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். x square minus 3x plus 6 equals to 0 my dear students. First இதை நான் பார்த்தனா ஜென்ரலாக கண்டுபிடிக்க முடியாது my dear students. ஏன்னா 6 minus 3 எந்த வேல்யூஸ்க்குமே ரியலில் வராது. அதனால நம்ம டிஸ்கிரிமினன்ட் செக் பண்ணுவோம் my dear students. b square minus 4ac. ஸோ இப்போ b ஸ்கொயரோட வேல்யூ என்ன my dear students, minus 3, ஸோ 9 minus 4 into a 1, c வந்துட்டு 6 my dear students. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன my dear students, minus 15. ஸோ இது minus 15 வர்றதுனால நெகட்டிவ் my dear students. டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ் my dear students, ஒன்லி இமேஜினரி ரூட்ஸ் தான் பாசிபிள். அப்போ வந்து இந்த வேல்யூக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது. இதுலேருந்து எனக்கான ஈக்குவேஷனுக்கு எந்த விதத்துலையும் ஒரு சொல்யூஷனும் வராது. ஸோ இதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடலாம் my dear students. x is equals to minus 2, இது மட்டும்தான் எனக்கான ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் my dear students. அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஒரு டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடலாம் my dear students. Bye bye, thank you.